மேக்கப் பண்ணாதீங்க, அது பண்ணாதீங்க, ஐபிஎல் பார்க்காதீங்க. இங்க தெய்வமே ஒரு மனுஷனை கண்ட்ரோல் பண்ணல. தெய்வமே ஒரு மனுஷன் என்ன பழத்தை சாப்பிட பழத்தை புடுங்கல. போனோகிராஃபி பார்த்தாலும் போனை புடுங்க மாட்டார். ஏன் தெரியுமா? நான் உண்மையில ரொம்ப அன்பு வச்சிருக்கேன். அந்த அன்பை பார்த்தாவது நீ எனக்காக இதை விட மாட்டியா? நான் உனக்காக சிலுவையில சிந்தின ரத்தம் எல்லாமே உனக்கு தெரியும். இந்த ரத்தத்தை பார்த்தாவது இந்த போனோகிராஃபி விட மாட்டியா? என்னால முடியலப்பா, விழுந்துகிட்டே இருக்கேன் அந்த பாவத்துல. பண்ண மாட்டேன்னு சொல்றேன், போறேன். வேணான்னு நினைக்கிறேன், போறேன். பவுல் சொன்னது போல விரும்புகிறத செய்யாம வெறுக்கிறதையே செய்றேன். எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல. ஜஸ்ட் கீப் அண்ட் சைலண்ட் போய் ஜோம் பண்ண தெரியல. நான் கண்ணீரோட நான் போய் உட்கார்ந்து இருக்கேன். நான் வானத்துல இருந்து குச்ச பரிசுத்தவன்லாம் கிடையாது. என் வாழ்க்கையில நிறைய அடிக்ஷன் இருந்த சேரோட 2 காலை பிடிச்சு கதறவேனால முடியல ஆண்டவரே. அப்ப எனக்கு ஆண்டு சொல்லுவார், சோர்ந்து போகிறவனுக்கு நான் பலனை தருவேன். சத்துவமில்லா அது எப்போ தருவார்? உண்மையா ஆயக்காரனை போல உடைஞ்ச இருதயத்தோட அவரை வந்து பாக்குறவனுக்கு தெய்வம் கொடுப்பார். எந்த பாவத்துக்காக ஒடுங்கி உட்கார்ந்து இருந்தானோ அந்த பாவத்தை வெற்றி அடைய வச்சு அந்த பாவத்தை குறிச்சு வீகஸ்டி பண்ண மாதிரி பேச வைப்பார் ஆண்டவர். நான் சொல்றேன், அடிக்ஷன் நிரந்தரம் இல்ல, விடுதலை ஆக்குறவரே நிரந்தரமானவர். அவரால் எல்லாமே செய்ய முடியும். அவரை நம்பினீங்கன்னா அவர் செய்வாருங்க. எது தப்பு எது ரைட்டுன்னு நீங்க சின்ன பிள்ளை கிடையாது. உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கார்.